வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 102 நிவாபாஞ்சலிதானம் தர்ப்பணம் செய்வது. द्वयोत्तर शततमः सर्गः 102வது सर्गம். நிவாபாஞ்சலிதானம் தர்ப்பணம் செய்வது. तां श्रुत्वा करुणां वाचं पितुर्मरणसंहितां राघवो भरतेनोक्तां बभूव गतचेतनः. राघवः श्रीरामர் பரதேன பரதனாலுக்தாம் சொல்லப்பட்டதும் பிதுஹு தகப்பனாரின் மரணசம்ஹிதா மரணத்தை பற்றியதும் தாம் அந்த கருணாம் மகாதுக்ககரமாயுள்ளதுமான வாச்சம் சொல்லை ஸ்ருத்வா கேட்டு கதசேதனः பபூவ அறிவிழந்தார். ஸ்ரீராமர் பரதனால் சொல்லப்பட்டதும் தகப்பனாரின் மரணத்தை பற்றியதும் அந்த மகாதுக்ககரமாயுள்ளதுமான சொல்லை கேட்டு அறிவிழந்தார். தம் து வஜ்ரமேவோத்ஸ்ருஷ்டம் மாஹவேதானவாரிணாம் வாக்வஜ்ரம் பரதேனோக்தம் अमनोज्ञं परन्तपः. प्रगृह्य रामो बाहुवै पुष्पिताग्रो यथाद्रुमः वने परशुना कृतस्तथा भुवि पपातः. परन्तपः பகைவரை தபிக்கச் செய்யும் ராமः ஸ்ரீராமர் பரதேன பரதனால் உக்தம் சொல்லப்பட்டதை அமனோஜ்யம் காது கொடுத்து கேட்க முடியாததாயும் தானவாரிணா இந்திரனால் ஆகவே போரில் உத்ஸ்ருஷ்டம் ஏவப்பட்ட வஜ்ரம் இவ வஜ்ராயுதத்தை போலவே தம் அதை வாக்வஜ்ரம் து வாக்காகும் வஜ்ராயுதமாய் எண்ணி பாகுவை இரு கைகளையும் பிரகிருஹ்ய பிசைந்து கொண்டு வனே காட்டில் பரசுனா கோடாரியால் கிருதா வெட்டி வீழ்த்தப்பட்ட புஷ்பிதாக்ரஹா பூத்த கிளைகளை உடைய துருமஹா ஓர் விருக்ஷம் யதா ததா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே புவி தரையில் பபாதா வீழ்ந்து தவித்தார். பகைவரை தபிக்கச் செய்யும் ஸ்ரீராமர் பரதனால் சொல்லப்பட்டதை காது கொடுத்து கேட்க முடியாததாயும் இந்திரனால் போரில் ஏவப்பட்ட வஜ்ராயுதத்தை போலவே அதை வாக்காகும் வஜ்ராயுதமாய் எண்ணி இரு கைகளையும் பிசைந்து கொண்டு காட்டில் கோடாரியால் வெட்டி வீழ்த்தப்பட்ட பூத்த கிளைகளையுடைய ஓர் விருக்ஷம் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தரையில் வீழ்ந்து தவித்தார். तथा निपतितं रामं जगत्यां जगतिपतिं कुलघातपरिश्रान्तं प्रसुप्तमिव कुञ्जरम्. भ्रातरस्ते महेश्वासं सर्वतः शोककर्षितं रुदन्तः सह वैदेह्या சிஷிச்சு சலீலேன வை. கோலாகாத்த பரிஷ்ராந்தம் கரையை இடித்து களைந்து பிரசுப்தம் தூங்கும் குஞ்சரம் யானையை இவ போன்றவரும்
ஷோககர்ஷிதம் சோகத்தால் மெய்மறந்து ஜகத்யாம் தரையில் ததா மேற்கண்டவாறு நிபதிதம் விழுந்து கிடந்தவரும் மகேஸ்வாசம் பெரும் வில்லாளியும் ஜெகதீபதிம் லோகநாதருமான ராமம் ஸ்ரீராமரே தே அந்த பிராத்தரக தம்பிகள் வைதேகியாசக வைதேகியாரோடு கூட சர்வதா எல்லோரும் ருதந்தா அழுது கொண்டே சலிலேன சிசுச்சுவை ஜலத்தை தெளித்தனர்கள். கரையை இடித்து களைத்து தூங்கும் யானையை போன்றவரும் சோகத்தால் மெய்மறந்து தரையில் மேற்கண்டவாறு வீழ்ந்து கிடந்தவரும் பெரும் வில்லாளியும் லோகநாதரான ஸ்ரீராமரை அந்த தம்பிகள் வைதேகியாரோடு கூட எல்லோரும் அழுது கொண்டே ஜலத்தை தெளித்தனர்கள். சது சஜ்ஞாம் புனர்லப்த்வா நேத்ராப்யாம் ஆஸ்ரமுத்ஸ்ருஜன் உபாக்ராமதககுஸ்தஹ கிருபணம் பகோ பாஷிதும். சஹ அந்த ககுஸ்தஹ ஸ்ரீராமர் புனः மீளவும் சஜ்ஞாமறிவை லப்த்வா அடைந்து நேத்ராப்யாம் இரு கண்களினின்றும் ஆஸ்ரம் கண்ணீரை உத்ஸ்ருஜனித்து பெருகி விட்டு கொண்டு கிருபணம் பரிதாபமாய் பகு பலவிதமாய் பாஷித்தும் புலம்ப உபாக்ராம தலைப்பட்டாரார்ஷம். அந்த ஸ்ரீராமர் மீளவும் அறிவை அடைந்து இரு கண்களினின்றும் கண்ணீரை பெருகிவிட்டு கொண்டு பரிதாபமாய் பலவிதமாய் புலம்ப தலைப்பட்டார் ஆர்ஷம். स राम स्वर्गतं श्रुत्वा पितरं पृथिवीपतिम् उवाच भरतं वाक्यं धर्मात्मा धर्मसंहितम्. सः अन्ध धर्मात्मा धर्मात्मावाहुं रामः श्रीरामर् पृथिवीपतिं चक्रवर्त्याराहुं பிதரம் திருத்தந்தையாரை ஸ்வர்கதம் ஸ்வர்கமடைந்து விட்டவராய் ஸ்ருத்வா சிந்தித்து பரதம் பரதரை பார்த்து தர்மசம்ஹிதம் தர்மத்தை நன்கு விளங்கக் காட்டும் வாக்கியம் பின்வரும் சொல்லை உவாச்ச சொன்னார். அந்த தர்மாத்மாவாகும் ஸ்ரீராமர் சக்கரவர்த்தியாராகும் திருத்தந்தையாரை ஸ்வர்கமடைந்து விட்டவராய் சிந்தித்து பரதரை பார்த்து தர்மத்தை நன்கு விளங்கக் காட்டும் பின்வரும் சொல்லை சொன்னார். கிம் கரிஷ்யாமி அயோத்யாயாம் தாதே திஷ்டாம் கதிம் கதே. தாத்தே திருத்தந்தை திஷ்டாம் தெய்வத்தால் விதிக்கப்பட்ட கதிம் கதியை கதி அடைந்த பின்னர் அயோத்தியாயாம் அயோத்தியில் கிம் என்ன கரிஷ்யாமி நான் செய்யப் போகிறேன். திருத்தந்தை தெய்வத்தால் விதிக்கப்பட்ட கதியை அடைந்த பின்னர் அயோத்தியில் என்ன நான் செய்யப் போகிறேன். கஸ்தாம் ராஜவராதீனாம் அயோத்தியாம் பாலயிஷ்யதி. ராஜவராத் அரசோத்தமரால் ஹீனாம் கைவிடப்பட்ட தாம் அந்த அயோத்தியாம் அயோத்தியை கஹயவன் பாலயிஷ்யதி பரிபாலம் பண்ணுவான். அரசோத்தமரால் கைவிடப்பட்ட அந்த அயோத்தியை எவன் பரிபாலனம் பண்ணுவன்.
किं नु तस्ये मया कार्यं दुर्जातेन महात्मनः योऽमृतो मम शोकेन मया चापि न संस्कृतः यः எவர் மமபி என்னையே நினைந்து ஷோக்கேன சோகத்திலேயே அமிர்தா மரணமடைந்து மயா என்னால் சம்ஸ்கிருதா ச ந சம்ஸ்காரம் கூட செய்யப்படவில்லையோ தஸ்யே அந்த மகாத்மனः மகாத்மாவுக்கு துர்ஜாதேன உபயோகமற்ற புதல்வனாகிய மயா என்னால் கிம் நோ காரியம் என்ன பயன் எவர் என்னையே நினைந்து சோகத்திலேயே மரணமடைந்து என்னால் சம்ஸ்காரம் கூட செய்யப்படவில்லையோ அந்த மகாத்மாவுக்கு உபயோகமற்ற புதல்வனாகிய என்னால் என்ன பயன் அஹோ பாரத சித்தார்த்தோ येन राजा त्वया नघ शत्रुघ्नेन च सर्वेषु प्रेतकृत्येषु संस्कृतः अनघ दोषरहितने भरत अहो நீயே பாக்யசாலே சித்தார்த்தः கொடுத்து வைத்தவன் ஏனென்றால் त्वया उन्नालुम शत्रुघ्नेन च शत्रुघ्ननालुम राजा चक्रवर्तियार सर्वेषु எல்லா प्रेतकृत्येषु प्रेत காரியங்களில் संस्कृतः संस्करिக்கப்பட்டனர் दोषरहितने भरत நீயே பாக்யசாலி கொடுத்து வைத்தவன் ஏனென்றால் உன்னாலும் சத்ருக்னனாலும் சக்கரவர்த்தியார் எல்லா பிரேத காரியங்களில் சம்ஸ்கரிக்கப்பட்டனர் நிஷ்பிரதானாம் அநேகாக்ராம் நரேந்திரேன வினாக்ருதாம் निवृत्तवनवासोऽपि नायोध्यां गन्तुमुत्सहे நரேந்திரேன சக்கரவர்த்தியாரால் வினாக்கிருதாம் கைவிடப்பட்டதும் நிஷ்பிரதானாம் பிரதான புருஷரை இழந்ததாய் அநேகாக்ராம் ஒரு பிரதான புருஷரும் அற்றதுமாகிய அயோத்தியாம் அயோத்திக்கு நிவృத்த வனவாசக அப்பி வனவாசத்தை முற்றிலும் முடித்தும் கந்தும் திரும்பி வர உத்சகேன நான் புரேன் சக்கரவர்த்தியாரால் கைவிடப்பட்டதும் பிரதான புருஷரை இழந்ததாய் ஒரு பிரதான புருஷரும் அற்றதுமாகிய அயோத்திக்கு வனவாசத்தை முற்றிலும் முடித்தும் திரும்பி வர நான் புரேன் समाप्त वनवासं माम् अयोध्यायां परन्तप को नो शासिष्यति पुनस्ताते लोकान्तरं गते பரந்தப சத்ருக்களை தபிக்கச் செய்பவனே பரதா தாத்தே தந்தையார் லோகாந்தரம் பரலோகத்தை கதே அடைந்த பின்னர் சமாப்த வனவாசம் வனவாசத்தை முடித்த மாம் என்னை புனக இனி அயோத்தியாயாம் அயோத்தியில் கஹானோ எவர்தான் ஷாசிஷ்யஸ்தி நல்வழி உபதேசிக்க போகின்றார் சத்ருக்களை தபிக்கச் செய்பவனே பரதா தந்தையார் பரலோகத்தை அடைந்த பின்னர் வனவாசத்தை முடித்த என்னை இனி அயோத்தியில் எவர்தான் நல்வழி உபதேசிக்க போகின்றார் புராப்ரேக்ஷ்ய சுருத்த
भर्ता मां पितयान्याः सान्त्वयन् वाक्यानि तानि श्रोष्यामि कुत श्रोत्र सुखान्यहम् पुरा இதற்கு முன் சுவ்ருத்தம் சுகமே காலம் கழித்து கொண்டிருந்த மாம் பிரேக்ஷிய என்னை பார்த்து பிதா தந்தையார் யானி எந்த வாக்கியானி உபதேசங்களே சாந்த்வயன் தேனொழுகும் வண்ணமாய் ஆக அருளிச் செய்தனரோ ஸ்ரோத்ர சுக்காணி காதிர்க்கினிய தானி அவைகளை அகம் நான் குத்தக எவரிடமிருந்து ஸ்ரோஷ்யாமி கேட்பேன். இதற்கு முன் சுகமே காலம் கழித்து கொண்டிருந்த என்னை பார்த்து தந்தையார் எந்த உபதேசங்களை தேனொழுகும் வண்ணமாய் அருளிச் செய்தனரோ காதிர்க்கினிய அவைகளை நான் எவரிடமிருந்து கேட்பேன். ஏவமுக்த்வா ச பரதம் भार्यामभ्येत्य राघवः वाच शोकसन्तप्तः पूर्णचन्द्रनिभाननाम् सह राघवः அந்த ஸ்ரீராமர் பரதம் பரத்தரை பார்த்து ஏவம் மேற்கண்டவாறு உக்த்வா சொல்லிவிட்டு பூர்ணச்சந்திர நிபானனாம் பூர்ணச்சந்திரன் போன்ற முகமுடைய பாரியா மனைவியை அபியேத்திய பார்த்து சோக சந்தப்தக துயரத்தால் வாடி வாச்ச பின்வருமாறு சொன்னார். அந்த ஸ்ரீராமர் பரதரை பார்த்து மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு பூர்ணச்சந்திரன் போன்ற முகமுடைய மனைவியை பார்த்து துயரத்தால் வாடி பின்வருமாறு சொன்னார். சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹ பித்ராயினோசி லக்ஷ்மண பரதோ துக்கமாச்சஷ்டே ஸ்வர்கதம் பிருத்திவீபதிம். भरतः भरतन् பிருத்திவீபதிம் சக்கரவர்த்தியாரே ஸ்வர்கதம் ஸ்வர்க்கம் அடைந்தவர் என துக்கம் கஷ்டச் செய்தியை ஆச்சஷ்டே சொல்லுகிறான். சீதே சீதே தே ஸ்வசுரஹா உனது மாமனார் மிருதஹ மாண்டார் லக்ஷ்மணா லக்ஷ்மணா பித்ரா தந்தையை ஹீனஹா இழந்தவனாக அசி ஆகின்றனே. பரதன் சக்கரவர்த்தியாரே ஸ்வர்க்கம் அடைந்தவர் என கஷ்டச் செய்தியை சொல்லுகிறான். சீதே உனது மாமனார் மாண்டார் லக்ஷ்மணா தந்தையை இழந்தவனாக ஆகின்றனே. ततो बहु गुणं तेषां बाष्पं नेत्रेष्वजायत तथा ब्रुवते काकुत्स्थे कुमाराणां यशस्विनाम्. ततः அப்பொழுது காக்குஸ்தே ஸ்ரீராமர் ததா மேற்கண்டவாறு ப்ருவத்தே சொல்லுகையில் யசஸ்வினாம் புகழ்பெற்ற குமாராணாம் ராஜகுமாரர்களாகிய தேஷாம் அவர்களது நேத்ரேஷு கண்களில் பகுகுணம் அளவு கடந்த பாஷ்பம் கண்ணீர் அஜாயத்த உண்டாயிற்று. அப்பொழுது ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு சொல்லுகையில் புகழ்பெற்ற ராஜகுமாரர்களாகிய அவர்களது கண்களில் அளவு கடந்த கண்ணீர் உண்டாயிற்று. ததஸ்தே भ्रातरः सर्वे भृशमाश्वास्य राघवम् अब्रुवन् जगते भर्तुः
கிரியதாமுதகம் பிதுः. ததா அப்பொழுது தே அந்த பிராத்தரக தம்பிமார்கள் சர்வே எல்லோரும் ராகவம் ஸ்ரீராமரை பிருஷம் பலவாராய் ஆஸ்வாசிய தேற்றே ஜகத்தே பர்த்துः லோகநாதராகிய பிதுः தந்தைக்கு உதகம் தர்ப்பணம் கிரியதாம் செய்யப்படட்டும் என்று அப்ருவன் சொன்னார்கள். அப்பொழுது அந்த தம்பிமார்கள் எல்லோரும் ஸ்ரீராமரை பலவாராய் தேற்றி லோகநாதராகிய தந்தைக்கு தர்ப்பணம் செய்யப்படட்டும் என்று சொன்னார்கள். சா சீதா ஸ்வஷுரம் ஸ்ருத்வா ஸ்வர்கலோககதம் ந்ருபம் நேத்ராभ्यामश्रु பூர்ணாभ्याम् அஷக்கன்னிக்ஷிதும் பதிம். சா அந்த சீதா பிராட்டியார் ஸ்வசுரம் மாமனாராகிய நிருபம் சக்கரவர்த்தியாரே ஸ்வர்கலோககதம் ஸ்வர்க்கம் அடைந்தவராய் ஸ்ருத்வா கேட்டு அஸ்ரு பூர்ணாभ्याम् கண்ணீர் நிறைந்த நேத்ராभ्याम् கண்களால் பதிம் கணவரை ஈக்ஷித்தும் பார்க்க அஷக்கத்ன முடியாதிருந்தனள். அந்த சீதா பிராட்டியார் மாமனாராகிய சக்கரவர்த்தியாரை ஸ்வர்க்கம் அடைந்தவராய் கேட்டு கண்ணீர் நிறைந்த கண்களால் கணவரை பார்க்க முடியாது இருந்தனள். சாந்த்வயித்வா து தாம் ராமோ ருதந்தேம் ஜனகாத்மஜாம் உவாச லக்ஷ்மணம் தத்ர துக்கிதோ துக்கிதம் வசः. ராமः ஸ்ரீராம ருதந்தேம் அழுது கொண்டிருப்பவளும் ஜனகாத்மஜாம் ஜனகர் திருமகளுமாகிய தாம் அவளை சாந்த்வயித்வா தேற்றி தத்ர து அங்கனமே துக்கிதः மனவேதனை உற்றவராகவே துக்கிதம் துக்கப்படும் லக்ஷ்மணம் லக்ஷ்மணரை பார்த்து வச்சஹ பின்வரும் சொல்லை உவாச்ச சொன்னார். ஸ்ரீராமர் அழுது கொண்டிருப்பவளும் ஜனகர் திருமகளுமாகிய அவளை தேற்றி அங்கனமே மனவேதனை உற்றவராகவே துக்கப்படும் லக்ஷ்மணரை பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னார். ஆனயேங்குதே பிண்யாக்கம் சீரமாஹர சோத்தரம் ஜலக்ரியார்த்தம் தாத்தஸ்ய கமேஷ்யாமி மகாத்மனः. மகாத்மாவாகிய தாத்தஸ்ய தந்தைக்கு ஜலக்ரியார்த்தம் தர்ப்பணம் செய்வதற்காக கமிஷ்யாமி போகிறேன். உத்தரம் சீரம் உத்தரிய மரவுரியை ஆஹர எடுத்துவா. இங்குதே பின்யாக்கம் ச இங்குன பின்னாக்கையும் ஆணைய கொண்டுவா. மகாத்மாவாகிய தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்காக போகிறேன். உத்தரிய மர உரியை எடுத்துவா. இங்குன பின்னாக்கையும் கொண்டுவா. சீதா புரஸ்தாத் व्रजतु त्वमेनामभीतो व्रज अहं पश्चात् गमिष्यामि गतिरेषा सुदारुणा. சீதா சீதை புரஸ்தாத் முந்தி व्रजतु நடக்கட்டும். துவம் நீ ஏனாம் இவளை அபிதா பின்பற்றி व्रज நட.
அகம் நான் பஷாத் கடைசியாய் கமிஷ்யாமி வருகிறேன். ஏஷாஹி இதுதான் சுதாருணாகதி அபரக்ரியாவிதி. சீத்தை முந்தி நடக்கட்டும், நீ இவளை பின்பற்றி நட, நான் கடைசியாய் வருகிறேன். இதுதான் அபரக்ரியாவிதி. தத்தோ நித்யானுகஸ்தேஷாம் விதிதாத்மா மகாமதிः மிருதுருதாந்தश्च சாந்தश्च ராமே ச திருடபக்திமான். சுமந்திரஸ்தைர்நृपसुतैः சார்தமாஸ்வாஸ்யைர்ஹகவம் அவதாரயதாலம்பிய நதீமந்தாக்கினீம் சிவாம். ததः அப்பொழுது தேஷாம் அவர்களுடைய நித்யானுகः குலமுறையாய் துண்டு பூண்டவரும் விதிதாத்மா ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவரும் மகாமதி மகாபுத்திமானும் மிருது இணக்கமானவரும் தாந்தः ச ஐம்புலன்களையும் அடக்கியவரும் சாந்தः ச மனத்திருப்தி கொண்டவரும் ராமே ஸ்ரீராமரிடத்தில் திருட பக்திமான் ச திடமான பக்தி உள்ளவருமான சுமந்திர சுமந்திரத்தை அந்த நृपसुத்தை சக்கரவர்த்தி குமாரர்களோடு சார்த்தம் கூட ராகவம் ஸ்ரீராமரை ஆஸ்வாசிய தேற்றே ஆலம்பிய பிடித்து கொண்டு சிவாம் புண்ணியமாகிய மந்தாக்கினி மந்தாக்கினி நதீம் நதியில் அவதாரய திறங்கச் செய்தார். அப்பொழுது அவர்களுடைய குலமுறையாய் தொண்டு பூண்டவரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவரும் மாபுத்திமானும் இணக்கமானவரும் ஐம்புலன்களையும் அடக்கியவரும் மனத்திருப்தி கொண்டவரும் ஸ்ரீராமரிடத்தில் திடமான பக்தி உள்ளவருமான சுமந்திரர் அந்த சக்கரவர்த்தி குமாரர்களோடு கூட ஸ்ரீராமரை தேற்றி பிடித்து கொண்டு புண்ணியமாகிய மந்தாக்கினி நதியில் இறங்கச் செய்தார். தே சுதீர்த்தாம் ததக்ருச்ச்ராத் உபாகம்ய யசஸ்வினः நதி மந்தாக்கினீம் ரம்யாம் சதா புஷ்பித்த காணனாம். शीघ्रस्रोत समासाद्य तीर्थं शिवमकर्दमम् शिशेचोस्तोदकं राज्ञे तत एतद्भवत्विति. ततः அப்பொழுது யசஸ்வினக புகழ் பெற்ற தே அவர்கள் சதா எக்காலத்திலும் சுதீர்த்தாம் குளிர்ந்த தீர்த்தத்தை உடையதும் ரம்யாமழகிய புஷ்பித்த காணனாம் நன்கு பூத்த வனங்களை உடையதும் சீக்ரஸ்ரோத்தசம் விரைந்தோடும் ஜலப்பிரவாகத்தை உடையதுமான மந்தாக்கினி மந்தாக்கினி நதீம் நதியில் க்ருச்ச்ராத் மனவேதனையால் மிக கஷ்டப்பட்டு உபாகம்ய நீராடி சிவம் புண்ணியமானதும் அக்கர்தமம் நிர்மலமானதுமான தீர்த்தம் தீர்த்தத்தை ததக அதிலிருந்து ஆசாத்திய எடுத்து வந்து ராஜ்ஞே சக்கரவர்த்தியாரின் பொருட்டு ஏதத் பவது இது ஆகட்டும் இதி தூ என்று சொல்லி உதக்கம் சிஷிச்சுஹு தர்ப்பணம் செய்தார்கள்.
அப்பொழுது புகழ்பெற்ற அவர்கள் எக்காலத்திலும் குளிர்ந்த தீர்த்தத்தை உடையதும் அழகிய நன்கு பூத்த வனங்களை உடையதும் விரைந்தோடும் ஜலப்பிரவாகத்தை உடையதுமான மந்தாக்கினி நதியில் மனவேதனையால் மிக கஷ்டப்பட்டு நீராடி புண்ணியமானதும் நிர்மலமானதுமான தீர்த்தத்தை அதிலிருந்து எடுத்து வந்து சக்கரவர்த்தியாரின் பொருட்டு இது ஆகட்டும் என்று சொல்லி தர்ப்பணம் செய்தார்கள். பிரக்ருஹ்ய ச மஹிபாலோ ஜலபூரிதமஞ்சலிம் தேசம் யாம் யாமபிமுகோ ருதன் வச்சனமப்ரவீத். மஹிபாலக லோகநாதராகும் அவர் ஜலபூரிதம் நீர் நிரம்பிய அஞ்சலியை பிரக்ருஹ்ய உயர்த்தி யாம் யாம் தென் திஷம் அபிமுகா திசை நோக்கி ருதன் அழுது கொண்டே வச்சனம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னார். லோகநாதராகும் அவர் நீர் நிரம்பிய அஞ்சலியை உயர்த்தி தென் திசை நோக்கி அழுது கொண்டே பின்வரும் சொல்லை சொன்னார். ஏதத்தே ராஜசார்தூல விமலம் தோயமக்ஷயம் பித்ருலோககதஸ்யாத்ய மத்தத்தம் உபதிஷ்டது. ராஜசார்தூல அரச உத்தமரே, பித்ருலோககதஸ்ய பித்ருலோகத்தில் இருக்கும் தேவரீருக்கு அத்ய இப்பொழுது மத்தத்தம் என்னால் கொடுக்கப்பட்டதும் விமலம் பரிசுத்தமானதுமாகிய ஏதத்திந்த தோயம் ஜலம் அக்ஷயம் அக்ஷயமாய் உபதிஷ்டது பயன்படட்டும். அரசோத்தமரே, பித்ருலோகத்தில் இருக்கும் தேவரீருக்கு இப்பொழுது என்னால் கொடுக்கப்பட்டதும் பரிசுத்தமானதுமாகிய இந்த ஜலம் அக்ஷயமாய் பயன்படட்டும். ததோ மந்தாக்கினி தீராத் பிரத்யுத்தீர்ய ச ராகவः பிதுஷ்சகார தேஜஸ்வி நிவாபம் भ्रातृभिः सह அந்த தேஜஸ்வியாகும் ராகவः ஸ்ரீராமர் மந்தாக்கினி தீராத் மந்தாக்கினி ஜலத்தினின்று பிரத்யுத்தீரிய ததः கரையேறிய பின்னர் பிராத்ருபிகி தம்பிமார்களோடு சா கூடவே பிது தந்தைக்கு நிவாபம் பிண்ட பிரதானத்தை சக்கார பின்வருமாறு செய்தருளினார். அந்த தேஜஸ்வியாகும் ஸ்ரீராமர் மந்தாக்கினி ஜலத்தினின்று கரையேறிய பின்னர் தம்பிமார்களோடு கூடவே தந்தைக்கு பிண்ட பிரதானத்தை பின்வருமாறு செய்தருளினார். ஐங்குதம் பதரீமிஸ்ரம் பின்யாக்கம் தர்ப சம்ஸ்தரே न्यस्ये राम सुदुःखार्तो रुदन् वचनमब्रवीत्. ராமः ஸ்ரீராமர் பதரீமிஸ்ரம் இலந்தையுடன் கூடிய ஐங்குதம் இங்குன பின்யாக்கம் பின்னாக்கை தர்பசம்ஸ்தரே தர்பாசனத்தில் ன்யஸ்யே வைத்து சுதுக்கார்த்தகா மிக மனவேதனை படுகின்றவராய் ருதன் அழுது கொண்டே வச்சனம் பின்சொரும் சொல்லை அப்ரவீத் சொன்னார்.
ஸ்ரீராமர் இலந்தையுடன் கூடிய இங்குண பெண்ணாக்கை தருபாசனத்தில் வைத்து மிக மனவேதனை படுகின்றவராய் அழுது கொண்டே பின்வரும் சொல்லை சொன்னார். இதம் புங்க்ஷ்வ மகாராஜ ப்ரீதோ யதஷனாவயம் யதன்னம் புருஷோஷ்ணாதி ததன்னாஸ்தஸ்ய தேவதாः. மகாராஜ சக்கரவர்த்தியாரே, புருஷः ஓர் மனிதன் யத் அன்னம் எந்த உணவை அஷ்னாதே புசிக்கிறானோ தஸ்ய அவனது தேவதா தெய்வங்கள் ததன்னாதையே உணவாய் கொண்டவை. வயம் நாங்கள் யதஷனாக எதை புசிக்கிறோமோ அந்த இதம் இதை பிரீதக மனத்திருப்தி கொண்டவராய் புங்ஷ்வ புசியும். சக்கரவர்த்தியாரே, ஓர் மனிதன் எந்த உணவை புசிக்கிறானோ அவனது தெய்வங்கள் அதையே உணவாய் கொண்டவை. நாங்கள் எதை புசிக்கிறோமோ அந்த இதை மனத்திருப்தி கொண்டவராய் புசியும். ததஸ்தேனைவ மார்கேண பிரத்யுத்தேர்ய நதீதடாத் ஆருரோக நரவ்யாக்ரோ ரம்யசானும் மஹீதரம். நரவ்யாக்ரஹ புருஷோத்தமராகும் அவர். ததஹ தன்மேல் தேன மார்கேண ஏவ அதே வழியாய் நதி தட்டாத் நதிக்கரையிலிருந்து பிரத்யுத்தேரிய வெளிவந்து ரம்யசானும் அழகிய தாழ்வரையுடைய மயீதரம் மலையில் ஆருரோக ஏறினார். புருஷோத்தமராகும் அவர் அதன் மேல் அதே வழியாய் நதிக்கரையிலிருந்து வெளிவந்து அழகிய தாழ்வரையுடைய மலையில் ஏறினார். ததப்பர்ண குட்டேத்வாரம் ஆசாத்ய ஜகதிபதி பரிஜக்ராக பாஹுப்யாம் உபௌ பரத லக்ஷ்மணோ. ஜகதிபதி லோகநாதராகும் அவர் பர்ணகுட்டி துவாரம் பர்ணசாலை வாயிலை ஆசாத்ய ததக அடைந்த பின்னர் பாஹுப்யாம் இரு கைகளாலும் பரத லக்ஷ்மணோ பரதர் லக்ஷ்மணராகிய உபோ இருவர்களையும் பரிஜக்ராக கட்டி அணைத்து கொண்டார். லோகநாதராகும் அவர் பர்ணசாலை வாயிலை அடைந்த பின்னர் இரு கைகளாலும் பரதர் லக்ஷ்மணராகிய இருவர்களையும் கட்டி அணைத்து கொண்டார். தேஷாம் து ருததாம் சப்தாத் பிரதிஸ்ருத் கோபவத்கிராம் भ्रातॄणां सह वैदेह्य सिंहानां नर्दतामिव. வைதேகிய சக வைதேகியாரோடு கூட ருததாம் அழுது கொண்டிருக்கும் தேஷாம் அந்த பிராத்ருணாம் சகோதரர்களுடைய சப்தாத் ஒலியால் கிரோ மலையில் பிரதிஸ்ருத்கஹா எதிரொலி நர்ததாம் கர்ஜிக்கும் சிம்ஹானாம் இவ சிங்கங்களது போன்றதாய் தோ இப்பொழுது அபவத்துண்டாயிற்று. வைதேகியாரோடு கூட அழுது கொண்டிருக்கும் அந்த சகோதரர்களுடைய ஒலியால் மலையில் எதிரொலி கர்ஜிக்கும் சிங்கங்களது போன்றதாய் இப்பொழுது உண்டாயிற்று. மகாபலானாம் ருததாம் குர்வதாமுதகம் பிதுः
विज्ञाय तु मूलं शब्दं त्रस्ता भरतसैनिकाः பரதரின் சைன்யத்தில் உள்ளவர்கள் துமூலம் பலத்த சப்தம் ஒலியை பிதுஹு தந்தைக்கு உதக்கம் குர்வதாம் தர்ப்பணம் செய்து ருததாம் அழுகின்ற மாபலானாம் மகாபலிஷ்டர்களான அவர்களது என்று விஞ்ஞாய உணர்ந்து த்ரஸ்தாக வருந்தினார்கள். பரதரின் சைன்யத்தில் உள்ளவர்கள் பலத்த ஒலியை தந்தைக்கு தர்ப்பணம் செய்து அழுகின்ற மகாபலிஷ்டர்களான அவர்களது என்று உணர்ந்து வருந்தினார்கள். அப்ருவன்ச்சாபி ராமேன பரத சங்கதோ த்ருவம் தேஷாமேவ மகாஞ்சப்தः சோச்சதாம் பித்தரம்ருதம். அப்பீச்ச மேலும் அப்ருவன் ஒருவரோடொருவர் பின்வருமாறு பேசிக்கொண்டனர். மான் சப்தக பெரிய ஒலியானது மிருதம் இறந்து போன பித்தரம் தந்தையை பற்றி சோச்சதாம் துன்புறும் தேஷாம் ஏவ அவர்களுடையதே பரதः பரதர் ராமேன ஸ்ரீராமரே சங்கதः கண்டுவிட்டார் என்பது த்ருவம் திண்ணம். மேலும் ஒருவரோடொருவர் பின்வருமாறு பேசிக்கொண்டனர். பெரிய ஒலியானது இறந்து போன தந்தையை பற்றி துன்புறும் அவர்களுடையதே பரதர் ஸ்ரீராமரை கண்டுவிட்டார் என்பது திண்ணம். அத்வாசான் பரித்யஜ்ய தம் சர்வேபிமுகாஸ்வனம் அப்யேகமனசோ ஜக்முர் யதாஸ்தானம் பிரதாவிதாः. அத பொழுது சர்வே எல்லோரும் வாசான் இருந்த இடங்களை பரித்யஜ விட்டு தம் ஸ்வனம் அந்த சத்தத்திற்கு அபிமுகாக எதிர் நோக்கியவர்களாய் யதாஸ்தானம் அந்த இடத்திற்கு பிரதாவிதாக விரைந்து செல்கின்றவர்களாய் ஏகமனசஹ அப்பி ஒரே உத்தேசம் உடையவர்களாயும் ஜக்முஹு நடந்தார்கள். அப்பொழுது எல்லோரும் இருந்த இடங்களை விட்டு அந்த சத்தத்திற்கு எதிர் நோக்கியவர்களாய் அந்த இடத்திற்கு விரைந்து செல்கின்றவர்களாய் ஒரே உத்தேசம் உடையவர்களாயும் நடந்தார்கள். ஹயைரண்யே கஜைரண்யே ரதைரண்யே ஸ்வலங்கிருதைः சுகுமாராஸ்ததைவாண்யே பத்பிரேவ நராயயோ. சுகுமாரா பலஹீனர்களான அந்யே சிலர் ஹயை குதிரைகளின் பேரிலும் அந்யே சிலர் கஜை யானைகளின் பேரிலும் அந்யே சிலர் ஸ்வலங்கிருதைஹி நன்கு அலங்கரிக்கப்பட்ட ரதைஹி ரதங்களிலும் ததா ஏவ அங்கனமே அந்யே நராக வேறு சில மனிதர்கள் பத்பிஹி ஏவ கால்நடையாகவும் யயுஹு சென்றார்கள். பலஹீனர்களான சிலர் குதிரைகளின் பேரிலும் சிலர் யானைகளின் பேரிலும் சிலர் நன்கு அலங்கரிக்கப்பட்ட ரதங்களிலும் அங்கனமே வேறு சில மனிதர்கள் கால்நடையாகவும் சென்றார்கள். அச்சிரப்ரோஷிதம் ராமம் சிரவிப்ரோஷிதம் யதா द्रष्टुकामो जनः सर्वो जगाम सहसाश्रमम्.
ஜனஹ சர்வஹ ஜனங்கள் எல்லோரும் அச்சிரப்ரோஷிதம் சமீபத்திலேயே நாடு கடத்தப்பட்ட ராமம் ஸ்ரீராமரே சிரவிப்ரோஷிதம் யதா வெகு நாள் முன்பே நாடு கடத்தப்பட்டவர் போல திரஷ்டு காமக பார்க்க அவா கொண்டவர்களாய் சகசா வேகமாய் ஆசிரமத்தை நோக்கி ஜகாம சென்றார்கள். ஜனங்கள் எல்லோரும் சமீபத்திலேயே நாடு கடத்தப்பட்ட ஸ்ரீராமரை வெகு நாள் முன்பே நாடு கடத்தப்பட்டவர் போல பார்க்க அவா கொண்டவர்களாய் வேகமாய் ஆசிரமத்தை நோக்கி சென்றார்கள். भ्रातॄणां त्वरितास्ते तु द्रष्टुकामा समागमम् ययोर्बहुविधैर्याणैः खुरनेमि समाकुलैः குழம்பு சக்கிரம் இவைகளால் நிறைந்த பகுவிதை பலவித யானை வாகனங்களிலிருந்த தே அவர்கள் பிராத்ரூணாம் பிராத்தாக்களுடைய சமாகமம் சேர்க்கையை திரஷ்டு காமாக காண அவா கொண்டவர்களாய் துவரிதாக விரைவுற்று யயோ சென்றார்கள். குழம்பு சக்கிரம் இவைகளால் நிறைந்த பலவித வாகனங்களிலிருந்த அவர்கள் பிராத்தாக்களுடைய சேர்க்கையை காண அவா கொண்டவர்களாய் விரைவுற்று சென்றார்கள். சா பூமிர்பஹுபிர்யாணை குரானேமி சமாஹதா முமோச்சது மூலம் சப்தம் द्यौरिवाभ्रसमागमे சா பூமிகி அந்த தடமானது பகுபி பல யானை வாகனங்களால் குரணேமி சமாகதா குழம்புகளாலும் வட்டங்களாலும் தாக்கப்பட்டதாய் அப்ரசமாகமே மேகம் ஒன்றோடொன்று சேருகையில் தியௌஹு இவ ஆகாசம் போல் துமுலம் பெருத்த சப்தம் ஒலியை முமோச்ச வெளியிட்டது. அந்த தடமானது பல வாகனங்களால் குழம்புகளாலும் வட்டங்களாலும் தாக்கப்பட்டதாய் மேகம் ஒன்றோடொன்று சேருகையில் ஆகாசம் போல் பெருத்த ஒலியை வெளியிட்டது. தேன வித்ராசேதாநாகாः கரேணோபரி வாரிதாः ஆவாசயந்தோ கந்தேன ஜக்முரண்யத்வனம் ததः. தேன அந்த கந்தேன சம்பவத்தால் வித்ராசிதாக பயமுற்ற நாகாக யானைகள் கரேணோபரி வாரிதாக பெண் யானைகளோடு கூட அந்யத்வனம் வேறு வனத்தை ஆவாசயந்தக இருப்பிடமாக்கிக் கொண்டு ததாக அவ்விடத்திலிருந்து ஜக்முஹு சென்று விட்டன. அந்த சம்பவத்தால் பயமுற்ற யானைகள் பெண் யானைகளோடு கூட வேறு வனத்தை இருப்பிடமாக்கிக் கொண்டு அவ்விடத்திலிருந்து சென்றுவிட்டன. வராக மிருக சங்காஷ்ச மகேஷா சர்ப்ப வானராः வியாக்ரகோ கர்ணகவயா வித்ரேஷு பிருஷதைः சஹ. வராக மிருக சங்காக பன்றிக் கூட்டங்களும் மான் கூட்டங்களும் மகிஷாச்ச எருமைகளும் சர்ப்ப வானராக சர்ப்பங்களும் குரங்குகளும் வியாக்ர கோகர்ண கவயாக புலிகளும் கோவேறு கழுதைகளும் கவயம் என்ற எருதுகளும்
புருஷத்தை புள்ளிமான்களோடு சா கூட வித்ரேசுகோ பயந்தோடின. பன்றிக் கூட்டங்களும் மான் கூட்டங்களும் எருமைகளும் சர்ப்பங்களும் குரங்குகளும் புலிகளும் கோவேறு கழுதைகளும் கபயம் என்ற எருதுகளும் புள்ளிமான்களோடு கூட பயந்தோடின. ரதாங்க சாஹ்வா நத்யூஹா ஹம்சா காரண்ட வாப்ளவாஹ ததா பும்ஸ்கோ கிலா க்ரௌஞ்ச ரிசஜ்ஞா பேஜிரே திஷः. ரதாங்க சாஹ்வாஹ சக்கரவாகங்களும் நத்யூஹாஹ நீர்க்கோழிகளும் ஹம்சாஹ அன்னங்களும் காரண்டவாக நீர்க்காகைகளும் ப்ளவாக ததா கொக்குகளும் பும்ஸ்கோக்கிலாக ஆண் குயில்களும் க்ரௌஞ்சாக க்ரௌஞ்ச பக்ஷிகளும் விசஜ்ஞாக அச்சமுற்றவைகளாய் திசக எல்லா திசைகளிலும் பேஜிரே பறந்தோடின. சக்கரவாகங்களும் நீர்க்கோழிகளும் அன்னங்களும் நீர்க்காகைகளும் கொக்குகளும் ஆண் குயில்களும் க்ரௌஞ்ச பக்ஷிகளும் அச்சமுற்றவைகளாய் எல்லா திசைகளிலும் பறந்தோடின. தேன சப்தேன வித்ரஸ்தைராகாசம் பக்ஷிபிர்வ்ருதம் மனுஷ்யைராப்ருத பூமிருபயம் பிரபபௌ ததா. தேன அந்த சப்தேன ஒலியால் வித்ரஸ்தைஹி பறந்தோடிய பக்ஷிபிஹி பக்ஷிகளால் ஆகாசம் ஆகாசமானது விருத்தம் நிரம்பிற்று பூமியே பூமி பிரதேசமானது மனுஷ்யைஹி மனிதர்களால் ஆவ்ருத்தா நிரம்பிற்று. ததா இப்படி இருந்தமையால் உபயம் இரண்டும் பிரபபௌ ஒன்றுக்கொன்று ஈடுபெற்றதாய் விளங்கிற்று. அந்த ஒலியால் பறந்தோடிய பக்ஷிகளால் ஆகாசமானது நிரம்பிற்று பூமி பிரதேசமானது மனிதர்களால் நிரம்பிற்று. இப்படி இருந்தமையால் இரண்டும் ஒன்றுக்கொன்று ஈடுபெற்றதாய் விளங்கிற்று. ததஸ்தம் புருஷவ்யாக்ரம் யசஸ்வினம கல்மஷம் ஆசீனம் ஸ்தண்டிலே ராமம் ததர்ஷ சஹசா ஜனः. ததः அப்பொழுது ஜனः ஜனங்கள் புருஷவ்யாக்ரம் புருஷோத்தமரும் யசஸ்வினம் புகழ்பெற்றவரும் அகல்மஷம் தோஷரஹிதருமாகிய தம் அந்த ராமம் ஸ்ரீராமரை ஸ்தண்டிலே தரையில் ஆசீனம் வீற்றிருக்கிறவராய் சகசா மனவேதனையுடன் ததர்ஷ கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் புருஷோத்தமரும் புகழ்பெற்றவரும் தோஷரஹிதருமாகிய அந்த ஸ்ரீராமரை தரையில் வீற்றிருக்கிறவராய் மனவேதனையுடன் கண்டார்கள். விகர்ஹமான கைகேயீம் சகிதோ மந்தராமப்பி அபிகம்ய ஜனோ ராமம் பாஷ்பூர்ணமுகோபவத். சகிதः கூடி வந்த ஜனः ஜனங்கள் கைகேயீம் கைகேயி தேவியாரையும் மந்தராமப்பி மந்தரையையும் விகர்ஹமானக பழித்து கொண்டு ராமம் ஸ்ரீராமரே அபிகம்ய கிட்டி பாஷ்பூர்ண முகா கண்ணீர் நிரம்பிய முகமுடையவர்களாக அபவதாயினர். கூடி வந்த ஜனங்கள் கைகேயி தேவியாரையும்
மந்தரையையும் பழித்து கொண்டு ஸ்ரீராமரை கிட்டி கண்ணீர் நிரம்பிய முகமுடையவர்களாக ஆயினர். தான்னரான் பாஷ்ப பூர்ணாக்ஷான் சமீக்ஷ்யாத் சுதுக்கிதான் பரியஷ்வஜத் தர்மஜ்ஞः பித்ருவன்மாத்ருவச்சசः. அத அப்பொழுது தர்மஜ்ஞः தர்மசீலராகும் சஹ அவர் சுதுக்கிதான் மிக்க மனவேதனைப்பட்டு கொண்டு பாஷ்ப பூர்ணாக்ஷான் கண்ணீர் நிறைந்த கண்களுடைய தான் அந்த நரான் சமீக்ஷ ஜனங்களை பார்த்து பித்ருவ தந்தை போலவும் மாத்ருவச்ச தாய் போலவும் பரியஷ்வஜத தட்டி கொடுத்து மகிழ்வித்தனர். அப்பொழுது தர்மசீலராகும் அவர் மிக்க மனவேதனை பட்டுக்கொண்டு கண்ணீர் நிறைந்த கண்களுடைய அந்த ஜனங்களை பார்த்து தந்தை போலவும் தாய் போலவும் தட்டி கொடுத்து மகிழ்வித்தனர். ச தத்ர காஞ்சித் பரிஷஸ்வஜே நரான் நராஷ்ச கேச்சித்து தமப்யேவதயன் சகார சர்வான் சவயஸ்ய பாந்தவான் யதார்ஹமாசாத்ய ததா நிருபாத்மஜः. சஹ அந்த நிருபாத்மஜः சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் தத்ர அவ்விடத்தில் ததா அப்பொழுது காஞ்சித் நரான் சில மனிதர்களை பரிஷஸ்வஜே ஆலிங்கனம் செய்தனர். கேச்சித் நராஹ சில மனிதர்கள் தம் தோ இவருக்கு அப்யவாதயன் நமஸ்காரம் செய்தார்கள். சவயஸ்ய பாந்தவான் சிநேகிதர்களோடும் பந்துக்களோடும் கூடிய சர்வான் எல்லோரையும் ஆசாத்திய கேட்டு யதார்ஹம் அவரவருக்கு தக்க மரியாதையை சக்கார செய்தனர். அந்த சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் அவ்விடத்தில் அப்பொழுது சில மனிதர்களை ஆலிங்கனம் செய்தனர். சில மனிதர்கள் இவருக்கு நமஸ்காரம் செய்தார்கள். சிநேகிதர்களோடும் பந்துக்களோடும் கூடிய எல்லோரையும் கிட்டி அவருக்கு தக்க மரியாதையை செய்தனர். தத்தஸ்ஸ தேஷாம் ருததா மகாத்மனாம் भुवं चखं चानो निनादयन् स्वनः गुहागिरीणां च दिशश्च सन्ततं मृदङ्गघोषप्रतिमो विशुश्रुवे. ततः அப்பொழுது ருததாம் அழுது கொண்டிருந்த தேஷாம் அந்த மகாத்மாக்களுடைய சஹ அந்த ஸ்வனஹ சத்தமானது பூவம் ச பூமியிலும் கம் ச ஆகாயத்திலும் அனு நிநாதயன் எதிரொலி உண்டாக்கிக் கொண்டு கிரினாம் மலைகளுடைய குஹாச்ச குகைகளிலும் திஷக திக்குகளிலும் சந்ததம் இடைவிடாது மிருதங்க கோஷ பிரதிமஹ மிருதங்க முழக்கம் போன்றதாய் விசுஷ்ருவே கேட்கப்பட்டது. அப்பொழுது அழுது கொண்டிருந்த அந்த மகாத்மாக்களுடைய அந்த சத்தமானது பூமியிலும் ஆகாயத்திலும் எதிரொலி உண்டாக்கிக் கொண்டு மலைகளுடைய குகைகளிலும் திக்குகளிலும் இடைவிடாது மிருதங்க முழக்கம் போன்றதாய் கேட்கப்பட்டது. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே
अयोध्याकाण्डे 2,000 सर्गः।